உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிஷாகர்ஷனம் 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதிக் கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 7305497423. சங்கல்பம் செய்ய poojaHomam.org. நமசிவாயம். அட்ராக்ட் எவ்ரிதிங் சேனல்ல இனிமே அதிகப்படியான ரெகுலராகவே உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நடுவில் நிறைய கேப் ஆகி போச்சு. ஸோ இப்போ வாமனன் சேஷாத்ரி சேனல், அதாவது ஸ்ரீகுருன்னு இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சேனல் இருக்கு இல்லையா, அதில் ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுடைய மொபைல் பேப்பரில் வைக்கக்கூடிய ஒரு லக்கி சிம்பிள் அப்படின்ற மாதிரியான, அதாவது லக்கி பேர்ட்ஸ் அதை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் கொடுத்திருக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பான முறையில் உங்களை எல்லோருக்குமே அது வந்து அதிகப்படியாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன வீடியோ தான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்கும். அது எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயமே சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்னென்ன நம்பரை நீங்கள் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு விஷயம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்களேன். இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு மொபைலோடைய கூட்டுத்தொகையாக வைக்கலாம். அது வந்து ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து ஏன்னா அதுதானே இப்போ நமக்கு எல்லா விதத்துலையுமே கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது முக்கியமான லாட்ரி டிக்கெட் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வேறு ஏதாவது கேம்பிளிங் ரிலேட்டட் விஷயத்துக்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய விஷயத்துக்கு விட்டுறேன். அதுக்காக கொடுக்கப்பட்டது கிடையாது இது. ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நான் வந்து இந்த ஒரு நம்பர் போட்டு நான் இவ்வளோ எடுத்தேன், அது எனக்கு விழுந்ததுனாலும் அது உங்களுக்கு தான், அது உங்களுக்கு வரலை அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலும் அதுவுமே அந்த லாஸுமே உங்களுக்கு தான். அதனால் இதை நான் வந்து இந்த கேம்பிளிங் ஒரு லாட்ரி ரிலேட்டட் விஷயத்தில் நம்ம என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம வந்து இந்த ஏடிஎம் பின் நம்பராக வைக்கிறது, வேறு எதுக்காவது நீங்கள் பாஸ்வேர்டாக வைக்கிறது. உதாரணத்துக்கு வந்து பார்த்துக்கோங்களேன், இப்போ ஒரு 9 உங்களோட லக்கி நம்பராக வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாஸ்வேர்டாக வந்து பார்த்தோம்னா ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்டு ஏதாவது வைக்கிறீங்க. நான் வந்து வெறும் ஏடிஎம் பின் நம்பரோ அல்லது வந்து கூகுள் பேயோ பேடிஎம்மோ இதை மட்டும் சொல்லலை. எதுவோ நீங்கள் வந்து ஈவன் உங்களோட லேப்டாப் பாஸ்வேர்டாக வைக்கிறீங்க, மொபைலில் வந்து பாஸ்வேர்டு வைக்கிறீங்க, ஸ்க்ரீனில் வைக்கிறதுக்கு பாஸ்வேர்டு, அது மாதிரி பின் லாக் வைக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் ஏதாவது வைக்கிறீங்க, வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு லாக்கர் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வைக்கிறீங்க. அதுக்கு வந்து 9999 வைக்கிறீங்க, 4 டிஜிட்னு வச்சுக்கோங்க. 9999 அப்படி வைக்கிறீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு லக்கியாக இருக்கும். அல்லது வந்து அந்த 9 கூட்டுத்தொகை வரா மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பரோ அது மாதிரியான ஒரு நம்பர் கூட்டுத்தொகையாக வைக்கிறது அப்படின்றது. இது இப்படியெல்லாம் நம்ம வந்து எதெல்லாம் பணம் அதிகமாக நமக்கு ஏற்படுத்துமோ நல்ல வகையிலே, அதற்கெல்லாம் இதை யூஸ் பண்ண இந்த எண்களின் சக்தியானது கண்டிப்பான முறையில் நமக்கு செல்வத்தை அதிகமாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது எல்லாமே ப்ரூவன். இது நட்சத்திரம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. உங்களுக்கு நட்சத்திரம் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தது, எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது, எனக்கு நட்சத்திரம் தெரியாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கான பதிவு கிடையாது இது. அதனால நீங்க வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டேட் ஆஃப் பர்த் தெரியும் அப்படின்னா நீங்க டேட் ஆஃப் பர்த் ஓரளவுக்கு டைம் ஆஃப் பர்த் தெரிஞ்சா கூட உங்களோட என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துக்கலாம். நீங்க போயிட்டு கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இப்போ இருக்கு, ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு, அதுலேயே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியலன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்து விடலாம். இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நான் சொல்லும்படியாக நீங்கள் வந்து என்னெல்லாம் நான் இப்போ சொல்லியிருக்கணும் அது மாதிரியான விஷயங்கள், அது மீறி வேற என்னெல்லாம் உங்களுக்கு தோணுது, பணம் வரக்கூடிய ஒரு லக்கி நம்பர். சும்மா லக்கி நம்பர் நம்ம கேரி பண்ணுறோம் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து இப்போ பர்டிகுலராக ஒரு நம்பர் 6 அப்படின்னு இருக்கு, நீங்கள் அதை வந்து நீங்கள் உங்களோட உடம்புல எழுதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி கூட தாராளமாக எழுதிக்கலாம். அதனால ஒன்றும் உங்களுக்கு வந்து குறைஞ்சிடாது எந்த ஒரு விதத்துலையுமே. இப்போ உடம்புல எழுதுறதுனால நமக்கு வந்து இது ஆகுமா, நமக்கு பாசிட்டிவாக இது நடக்குமான்னு கேட்டால் பாஸ்டாகவே நடக்கும். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. 6ன்னு எழுதுறதா 6ன்னு எழுதிக்கலாம். என்ன லக்கி நம்பரோ அந்த லக்கி நம்பரை எழுதிக்கலாம். உங்களோட வண்டி வாகனங்களை வச்சு அதன் மூலமாக உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகுது. பணத்துக்காக தான் மட்டும் இது, சரியா? உங்களோட பர்சனல் லக்கி நம்பருங்கிறது கிடையாது, உங்கள் பர்சனல் மணி லக்கி நம்பர். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுலேருந்து நமக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 3, 6, 8. ஸோ இந்த 3, 6, 8 பார்த்துடலாம். 3, 6, 8 எண்களில் வந்து நீங்கள் 3ம் யூஸ் பண்ணலாம், 6ம் யூஸ் பண்ணலாம், 8 இது எது வேணால் யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்களேன். இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னு என்ன யோசிப்பாங்கன்னா, எடுத்தோடனே மேஷராசி 8ன்னு சொல்லியிருக்கீங்க, மேஷராசி இப்போ 8 அப்படின்னு வந்ததுன்னா உங்களுக்கு வந்து மேஷராசிக்கு வந்து மேஷத்தில் வந்து சனி வந்து நீச்சம், அதனால வந்து அவர் வந்து 8ஆம் நம்பர் யூஸ் பண்ணால் அஸ்வினி நட்சத்திர காலத்துக்குலாம் ஏதாவது ஆகிடும், இப்படியெல்லாம் கிளப்பி விடுவாங்க. அல்லது நீங்களே வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஏகப்பட்டது பார்த்து குழம்பு போயிருந்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் அந்த மாதிரி போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இதை நம்ம நட்சத்திரத்துலேருந்து ராசியில் நம்ம வந்து டீகோட் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி சொல்லும்போது நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உங்களுக்கு வந்து யார் மாரகாதிபதியாக இருக்கார், யார் பாதகாதிபதியாக இருக்கார், இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வாழ்க்கையில் நம்ம வந்து பக்கத்து ரூமுக்கு போகிறது கூட வாஸ்து பார்க்க வேண்டியிருந்துடும்.
ஸோ அதனால இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நல்லபடியா இருந்ததுன்னா நம்ம பண்ண போறோம். ஏன்னா இப்போ எதுக்கு இந்த நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்றதுக்கு யாருக்கும் நம்ம வந்து பணம் கொடுக்க போறது கிடையாது. பாருங்க 3, 6, 8 நீங்க வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், பரணி நட்சத்திரக்காரர்கள் 1, 5, 7, கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தோம்னா 2, 3, 9, ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் 3, 6, 9, மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் 1, 4, 7, திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் 2, 3, 9, புனர்வசு நட்சத்திரக்காரர்கள் 5, 6, 8, பூச நட்சத்திரக்காரர்கள் 1, 5, 8, ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் 5, 7, 9, மக நட்சத்திரக்காரர்கள் 3, 6, 8, பூர நட்சத்திரக்காரர்கள் 1, 5, 7, உத்தர நட்சத்திரக்காரர்கள் 2, 3, 9, அஸ்த நட்சத்திரக்காரர்கள் 3, 6, 9, சித்ரா நட்சத்திரக்காரர்கள் 1, 4, 7. ஸோ அகைன் நான் சித்ரா நட்சத்திரம்னு வந்தோம்னா உங்களுக்கு பார்த்தோம்னா சித்ரா நட்சத்திரம் செவ்வாயோடது. இப்போ 4ஆம் நம்பர்னா இப்போ ராகு செவ்வாய் ராகு காம்பினேஷன், செவ்வாய் கேது காம்பினேஷன் போயிட வேண்டாம். ஸோ அகைன் நான் இதை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் உங்களுக்கு. ஸோ சித்ரா நட்சத்திரக்காரர்கள் 1, 4, 7 அப்படின்ற மாதிரியான விஷயத்தை யூஸ் பண்ணி பாருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் 2, 3, 9, விசாக நட்சத்திரக்காரர்கள் 5, 6, 8, அனுஷ நட்சத்திரக்காரர்கள் 1, 5, 8, கேட்டை நட்சத்திரக்காரர்கள் 5, 7, 9, மூல நட்சத்திரக்காரர்கள் 3, 6, 8, பூராட நட்சத்திரக்காரர்கள் 1, 5, 7, உத்திராட நட்சத்திரக்காரர்கள் 2, 3, 9, திருவோண நட்சத்திரக்காரர்கள் 3, 6, 9, அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் 1, 4, 7, சதய நட்சத்திரக்காரர்கள் 2, 3, 9, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 5, 6, 8, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 5, 8, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 5, 7, 9. இதுதான் வந்து நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதை இந்த நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே அற்புதமான ஒரு முறையாக இருக்கும். ரொம்ப சூக்ஷ்மமான முறை, அதே டைம்ல ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடிய முறையாகவும் இருக்கும். நமசிவாய். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிஷாகர்ஷணம் 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதிக் கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 730549774223. சங்கல்பம் செய்ய poojaHomam.org.